இந்த வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி பார்த்துடலாம். இது வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, இதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக நிலக்கடலை போட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நிறைய பேர் வந்து கடலையை வந்து வறுத்து அதை பொட்டு எடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நிஜமாக சூப்பராக இருக்கும். அது இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருங்க. அது ஆறட்டும். அப்புறம் அதே கடாயில் 3 வரமிளகாய், அப்புறம் 3 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய், நான் வந்து 1/4 மூடி தேங்காய் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடலை கொஞ்சமாக இருந்ததுனால பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட நிலக்கடலை நிறைய இருந்துச்சுன்னா அதவே சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால 2ம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பின்னாடி கூட டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, என்கிட்ட கடலப்பருப்பு இல்லை அதனால நான் உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த டைமில் வந்து சட்னி டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஒரு வரமிளகா உடச்சி போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. மற்ற மாதிரி ட்ரை பண்ணதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.